காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பெருமையான எண்ணங்கள், வார்த்தைகள் உன்னை அழிவுக்கு வழி நடத்தும். ஆகவே கவனம் தேவை. கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்ற பார்வோனும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போனார்கள். என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தவறாக கணக்கிட்ட ஆமான் தூக்கிலிடப்பட்டு அழிந்து போனான். இது வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கும் அரண்மனைக்கும் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற நேபுகாத் நேச்சார் மனுஷரினின்று தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோட சஞ்சரித்து மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். ஏரோது குறித்த நாளிலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே புழுப்புழுத்து இறந்தான் என்று எழுதியிருக்கிறதே. மகனே, மகளே, பெருமைக்கு கொஞ்சமும் இடம் கொடாதே. உன் இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள். இதை உன் கண்முன் நிறுத்து. இந்த இருண்ட கெத்சமனையில் போராடி என் பிதாவின் சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்ததை மறந்து விடாதே. எனக்கென்று ஒரு சித்தம் இல்லை, ஒரு விருப்பமும் இல்லை. எல்லாமே பிதாவின் சித்தத்திற்கு கட்டுப்பட்டதான இருந்தது. என் சிலுவையை சுமந்து பலத்த கரத்தினுள் நீயும் உன்னை தாழ்த்து. ஆதார வசனம்: பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5.